புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பை பெற இன்றே கடைசி நாள். 95% குடும்ப அட்டைதாரர்கள் பரிசு தொகுப்பை பெற்றுவிட்டதாக அமைச்சர் காமராஜ் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்காக அரசு பேருந்துகள் மூலம் இதுவரை 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் வெளியூர்களுக்கு பயணம். இன்றும் தொடரும் சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்கள். 9 நீதிபதிகள் கொண்ட விரிவான அரசமைப்பு சாசன அமர்வு இன்று முதல் விசாரணை. JNU பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் மாணவர் சங்க தலைவர் ஐஷி கோஷ் திட்டவட்டம். குடியுரிமை சட்டத்திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக டெல்லியில் எதிர்க்கட்சிகள் இன்று ஆலோசனை. காங்கிரஸ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்க உள்ளன. கேரளாவில் விதிகளுக்கு புறம்பாக கட்டப்பட்ட மேலும் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் தகர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நவீன தொழில்நுட்பத்தில் வெடி வைத்து தரைமட்டம். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சுமார் 4,13,000 பேர் அரசு பேருந்துகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல சென்னையில் கோயம்பேடு, தாம்பரம் மெட்ஸ், பூந்தமல்லி, மாதவரம், KK நகர் என 6 மையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 10ஆம் தேதி முதல் நேற்று இரவு 11 மணி வரை 8,192 பேருந்துகளில் 4,13,389 பயணிகள் புறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் வசதிக்காக 17 முன்பதிவு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகள் தவிர ஏராளமான ஆம்னி பேருந்துகளும் வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. வெளியூர்களுக்கு பேருந்துகள் அதிக அளவில் சென்றதால் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலும் பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. தமிழ்நாட்டில் சுமார் 95% குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இதுவரை 1,89,70,686 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10,59,745 அட்டைதாரர்களுக்கு கடைசி நாளான இன்று பரிசு தொகுப்பு கொடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். பரிசு தொகுப்பு வாங்காத அட்டைதாரர்கள் பரிசை பெற SMS மூலம் நினைவூட்டப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் கடந்த 9ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கரும்பு, சர்க்கரை, முந்தரி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களுடன் 1000 ரூபாயும் பொங்கல் பரிசாக அளிக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகிற 15, 16 மற்றும் 17 ஆகிய 3 நாட்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் பயண கட்டணத்தில் 50 விழுக்காடு சலுகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் 50 விழுக்காடு கட்டண சலுகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி பொங்கல் பண்டிகையான வரும் 15 முதல் 17 வரை இந்த சலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணும் பொங்கல் அன்று மெரினா கடற்கரை செல்ல வரும் பயணிகளுக்கு ஏதுவாக அரசினர் தோட்டம் மற்றும் DMS மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து மெரினாவிற்கு பேருந்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூரில் விடிய விடிய நடைபெற்ற கருவாட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய் வரை விற்பனை நடந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். காராமணிக்குப்பத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் கருவாடு மற்றும் காய்கறி சந்தை பிரபலமானது. வழக்கமாக அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் சந்தையானது பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த வாரம் நள்ளிரவு 1 மணிக்கே தொடங்கியது. கடலூர், ராமேஸ்வரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வந்திருந்தனர். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் கருவாடுகளை வாங்க சில்லறை வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். டீசல் விலை உயர்வு மற்றும் மீன்கள் வரத்து குறைவால் கருவாட்டின் விலை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் GST-யால் கடந்த ஆண்டு விற்பனை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு GST தளர்வு காரணமாகவும் விற்பனை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. காலை 6 மணி வரை நடைபெற்ற இன்றைய சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று முதல் தொடர்ச்சியாக 7 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான விடுமுறை நாளை மறுநாள் தொடங்கவிருந்த நிலையில் இன்று முதலே விடுமுறை தொடங்குவதாக புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து 7 நாட்களுக்கு கிடைத்திருக்கும் விடுமுறையால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எனினும் இன்று விடப்படும் விடுமுறைக்கு பதிலாக வரும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் மீதான விசாரணையை 9 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசமைப்பு சாசன அமர்வு இன்று முதல் மேற்கொள்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபடலாம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இதை கேரள அரசு அமல்படுத்திய நிலையில் பாரம்பரியத்திற்கும் மத நம்பிக்கைகளுக்கும் எதிரானதாக இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக கூறி போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த நிலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 56 சீராய்வு மனுக்கள் உள்பட 65 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதை விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சாசன அமர்வு விசாரணையை 9 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சாசன அமர்வுக்கு மாற்றுவதாக கடந்த நவம்பர் மாதம் தெரிவித்தது. இஸ்லாமிய மற்றும் பார்சி மத வழிபாட்டிடங்களில் பெண்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக தொடரப்பட்டுள்ள பிற வழக்குகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருப்பதால் 9 நீதிபதிகள் கொண்ட விரிவான அமர்வுக்கு சீராய்வு மனுக்கள் மாற்றப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்து இஸ்லாமிய உள்ளிட்ட மதங்களின் வழிபாட்டிடங்களில் பெண்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவது உள்ளிட்ட சர்ச்சையில் உறுதியான ஒரு தீர்ப்பை இம்முறை உச்சநீதிமன்றம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை சீராய்வு மனுவை விசாரித்த அமர்வில் இருந்த நீதிபதிகள் ஒருவர் கூட தற்போது அமைக்கப்பட்டுள்ள அமர்வில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 4 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 2 நாட்களில் தரைமட்டமாக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறியதற்கான வழக்கில் சிக்கிய குடியிருப்பு கட்டடங்கள்தான் இவை. கொச்சியின் மராடு நகராட்சியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இந்த கட்டடங்களை இடிக்க கடந்த ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பணி மும்பையைச் சேர்ந்த என்டிஃபைஸ் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் ஸ்டீல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிய 2 நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே கட்டடத்தை சுற்றி 200 மீட்டர் விட்டத்தில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். 4 கட்டடங்களின் உள்ளே மொத்தம் 943 கிலோ எடையில் வெடி பொருள்கள் பொருத்தப்பட்டன. இதற்காக 2,32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. சனிக்கிழமை அன்று H2O ஹோலி ஃபெய்த் மற்றும் ஆல்பா ஷெரீன் ஆகிய 2 கட்டடங்கள் அடுத்தடுத்து வெடி வைத்து தகர்க்கப்பட்டன. இதே பகுதியில் விதிமுறைகளுக்கு புறம்பாக கட்டப்பட்ட ஜெயின்ஸ் கோரல் கவ் மற்றும் கோல்டன் கயலோரம் ஆகிய 2 அடுக்குமாடி கட்டடங்களும் தகர்க்கப்பட்டன. கட்டட இடிபாடுகள் உட்புறமாகவே விழும் வகையிலும் அப்போது வெளியான புழுதி சுமார் 20 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் பரவாத வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிற கட்டடங்களுக்கு சேதம் ஏற்படாத வகையில் கட்டடம் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. எனினும் கட்டடத்தில் இருந்து வெளியேறிய சிமெண்ட் துகள்கள் பல அடி தூரம் வரை சிதறி புகை மண்டலம் போல் காட்சி அளித்தது. கட்டடங்கள் தகர்க்கப்படும் போது உயிர் சேதம் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. எனினும் கட்டடம் தகர்க்கப்படுவதை காண சற்று தொலைவில் வசிக்கும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர்.
கேரளா மாநிலம் மராடு பகுதியில் தகர்க்கப்பட்ட கட்டடங்கள் எவ்வாறு சர்ச்சையில் சிக்கின என்பதை பார்க்கலாம். கேரளாவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று வேம்பநாடு ஏரி. இந்த ஏரி அமைந்துள்ள கொச்சி மாவட்டம் மராடு பகுதியில் கடந்த 2005ஆம் ஆண்டு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்ட திட்டமிடப்பட்ட போதுதான் முதல் முறையாக சர்ச்சை ஏற்பட்டது. மராடுவில் உள்ள ஒரு பஞ்சாயத்து அதிகாரியின் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையின் போது ஒரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. நீர்நிலைகளின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளை மீறி இந்த 4 கட்டடங்கள் உட்பட 13 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட பஞ்சாயத்து தலைவர் அனுமதி அளித்தது வெளிச்சத்திற்கு வந்தது. ஆனால் 2006ஆம் ஆண்டில் கட்டுமான பணியை தொடங்கிய பின்னரே 4 குடியிருப்புகளை கட்டியவர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகினர். அப்போதுதான் அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கும் கேரள கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திற்கும் சட்டப்போர் கேரள உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியது. உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது குடியிருப்பு கட்டடங்கள் நீராதாரங்களில் இருந்து 200 மீட்டருக்கு உட்பட்டு கட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இந்த கட்டுமானம் சட்டவிரோதமானது என தெரிய வந்தது. இதற்கு முன்பாகவே 19 அடுக்குகள் கொண்ட 91 வீடுகளுடன் ஹோலிஃபெய்த், 32 அடுக்குகள் கொண்ட 80 வீடுகளுடன் ஆல்பா ஷெரினே, 19 அடுக்குமாடிகள் கொண்ட 128 வீடுகளுடன் ஜெயின்ஸ் கோரல்கோவ் மற்றும் 17 அடுக்குகள் கொண்ட 40 வீடுகளுடன் கோல்டன் கோயலோரம் ஆகிய கட்டடங்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டன. சுமார் 50 லட்சம் ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை விற்கப்பட்ட வீடுகள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டவை என அறிந்த உரிமையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சட்ட ரீதியிலான போராட்டம், சாலை மறியல் என நடத்திய போதிலும் விதிமுறைகளை சுட்டிக்காட்டி கடந்த ஆண்டு மே மாதம் 4 அடுக்குமாடி கட்டடங்களையும் இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அங்கிருந்த 246 குடும்பத்தினர் காலி செய்யப்பட்டனர். சிறுக சேமித்த தொகையுடன் கடன் பெற்றும் வாங்கிய கட்டடங்கள் 2 நாட்களில் தரைமட்டமாயின. எனினும் உரிமையாளர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணத் தொகை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை சற்று குறைந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 10 காசு விலை குறைந்து 78 ரூபாய் 76 காசுக்கும், டீசல் லிட்டருக்கு 6 காசு விலை இறங்கி 72 ரூபாய் 98 காசுக்கும் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் விலையும் 21 சென்ட் குறைந்து ஒரு பீப்பாய் $64.84 ஆனது. இந்தியாவில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய 4 துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் பெருகி இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இண்டீட் இந்தியா என்ற வேலைவாய்ப்பு தொடர்பான வலைதளத்தில் ஆய்வில் இது தெரிய வந்திருக்கிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய 4 துறைகளில் வேலைவாய்ப்பு பெறுபவர்களின் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் 44% அதிகரித்திருப்பதாக அத்தளம் தெரிவித்துள்ளது. ரோபோட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் சூழல் உள்ளதாக அந்த நிறுவனம் கணித்திருக்கிறது. இளைஞர்கள் தங்களிடம் உள்ள திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை ஒட்டி நாடெங்கும் நேற்று தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கப்பட்டது. அதையொட்டி இளைஞர்களுக்கான 5 நாள் தேசிய கருத்தரங்கமும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தொடங்கியுள்ளது. காணொலி முறையில் இந்த கருத்தரங்கை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், எதையும் தங்களால் சாதிக்க முடியும் என இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் உள்நாட்டு பொருட்களையே வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். முன்னதாக கொல்கத்தா துறைமுகத்தின் 150வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மோடி பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கொல்கத்தா துறைமுகத்திற்கு அகில பாரதிய இந்து மகாசபையின் முன்னாள் தலைவர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் பெயரை பிரதமர் சூட்டினார். குடியுரிமை சட்டத்திருத்தம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்று விமர்சகர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். யாருடைய குடியுரிமையையும் சிஏஏ பறிக்காது என்று பிரதமர் கூறுகிறார், ஆனால் பறித்துவிடும் என்று பலர் நம்புவதாக ப. சிதம்பரம் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கேள்விகள் கேட்க முடியாத அமைதியான மக்களிடம் மட்டுமே உயர்தளங்களில் இருந்து பிரதமர் மோடி பேசுவதாக விமர்சித்துள்ளார். விமர்சகர்களுடன் பிரதமர் பேசுவதில்லை என்றும் அவருடன் பேசுவதற்கு விமர்சகர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தம் குறித்து விமர்சகர்கள் 5 பேருடன் மோடி விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் பேசுவதை கேட்டு சிஏஏ குறித்து மக்கள் முடிவெடுக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தனது பரிந்துரைக்கு பிரதமர் செவிசாய்ப்பார் என்று நம்புவதாகவும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தாக்குதல் விவகாரத்தில் டெல்லி காவல்துறை நேர்மையான முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று இடதுசாரி மாணவர் சங்க தலைவர் ஐஷி கோஷ் வலியுறுத்தியுள்ளார். அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். What is the really happening in JNU? Now the situation is peaceful? The situation is better, but not yet, I would say, like before, because students have gone back home, people are traumatized in terror after the 5th January incident. And this is exactly, we are saying that at this moment we should be united to lead our struggle forward. And what the students are demanding is the removal of the Vice Chancellor at this most. Your strike will continue or? No, yeah, we are continuing our struggle and strike also. Because the demand at this moment is, along with the rollback of fee hike, of hostel fee hike, is the removal of the Vice Chancellor. And that is why we are trying to pressurize the MHRD that they should come into the talks to remove this Vice Chancellor immediately. Delhi police will say opposite party, left parties will arrive in what is it? See, the Delhi police is working in a very biased way. That is why the JNU Students Union did a press conference yesterday to show the videos that we also have got from students, and why there has been no notices to such students or any suspects. Just seeing me in one of the videos doesn't mean that I am the suspect of going and beating up students. So this is the way how the Delhi police at this moment is working. So we clearly appeal to the Delhi police, they work in a free and fair manner. What is your next plan? The plan is to intensify the struggle, and we will be doing it in a unified and way. Any assurance in HRD ministry? The talks are going on. We hope that the MHRD will be positive to take the steps, immediate steps. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இன்று முதல் வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்படுவதாக அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். நடந்தவற்றையெல்லாம் மறந்து பல்கலைக்கழகத்தின் மாண்புகளை பாதுகாக்க மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜனவரி 5ஆம் தேதி JNU மாணவர்கள் தாக்குதலுக்கு பிறகு இன்றுதான் பல்கலைக்கழகம் திறக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஜெகதீஷ்குமார் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்தபோது பல்கலைக்கழகம் திறந்தவுடன் நிறைய மாணவர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். JNU விடுதி கட்டணத்தை அதிகரிக்கும் முடிவை தாங்கள் துரிதகதியில் எடுக்கவில்லை என்று தெரிவித்த துணைவேந்தர், 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழு நீண்ட காலமாக ஆய்வு செய்து அளித்த பரிந்துரையின்படிதான் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் நடந்தவற்றை மறந்து பல்கலைக்கழகத்தின் நலனுக்காகவும் மாண்பை காக்கவும் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக JNUவின் துணைவேந்தர் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தலைவர் ஐஷி கோஷ் தெரிவித்திருந்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்க உள்ளன. இதில் குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு முறைக்கு எதிராக கூட்டு எதிர்ப்பு செயல் திட்டத்தை வகுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. எனினும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்திருந்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தங்கள் கட்சி தனித்தே எதிர்க்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதியும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் கிளியனூரில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 70 அடி நீள தேசிய கொடியுடன் பேரணியாக சென்று பள்ளிவாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 2000 பேர் பங்கேற்ற இந்த பேரணியில் இஸ்லாமியர்கள் தவிர இந்துக்களும் கலந்து கொண்டனர். மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பயன்படுத்தப்படாத பொருட்களை விற்பதற்கென்றே சென்னை மாநகராட்சி பொருள் பரிமாற்ற கடை என்ற சந்தையை நடத்தி வருகிறது. ஒருமுறை பயன்படுத்திய ஆனாலும் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் ஸ்வாப் ஷாப் எனப்படும் இடமாற்று கடை சென்னை பெசன்ட் நகரில் உள்ள சமூக நலக் கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தாங்கள் பயன்படுத்திய, தொடர்ந்து பயன்படுத்த விரும்பாத பொருட்களை இங்கு கொடுத்துவிட்டு தேவையான வேறு பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கிச் செல்லலாம். 50 ரூபாய் மிதிவண்டி, ஆடைகள், புத்தகங்கள், பாத்திரங்கள் என பல்வேறு பொருட்கள் மிகவும் குறைவான விலையில் இங்கு கிடைக்கின்றன.
பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொருட்கள் இனி ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவருக்கு அது கொடுத்ததுக்கப்புறம் அவரோட கைவசம் இருக்கும் பொருட்களில் நம்மளுக்கு தேவைப்படும் பொருட்களை எடுக்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இப்போ சப்போஸ் நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே பெசன்ட் நகரில் இருக்கும் கம்யூனிட்டி ஹாலில் தான் நம்ம இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே வந்து டொனேட் கூட செய்யலாம். இங்கு சிறுவர்கள் தொடங்கி அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். இடமாற்றுக் கடை நடுத்தர மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பொருட்களை வாங்க வந்தவர்கள் கூறுகின்றனர். குறைவான பணம் தான் எல்லாமே, ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா பெரிய சூட்கேஸு நல்லா உட்காரத்துக்கு பயன்பாட்டுக்கு உள்ள அந்த இருக்கையே 20 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய நடுத்தர வர்க்கம் ஏழை மக்கள்லாம் பயன்பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருமே பயன்படுத்தணும். ஈவன் துணிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதோ கஷ்டப்படுற ஜனங்கள்லாம் இன்னும் கம்மியாக விலைக்கு வாங்கிப்பாங்க. ப்ளஸ் புஸ்தகத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே புஸ்தகத்துக்கு லவ்வர்ஸ். ப்ளஸ் இந்த வீட்டு சாமான எல்லாமே குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. இன்று மாலை பெசன்ட் நகரில் நிறைவு பெறும் இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் வளசரவாக்கத்தில் நடைபெற உள்ளது. மறுபயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பொருட்கள் அதிகரிப்பினை குறைக்கும் வகையிலும் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த முயற்சி சென்னை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் நடைபெற வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமருடன் தேவா. சென்னை புத்தக காட்சியை நடத்தும் பப்பாசி அமைப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி சென்னை பத்திரிகையாளர் மன்ற பொருளாளர் அன்பழகன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை புத்தக காட்சியை நடத்தும் பப்பாசி அமைப்புக்கு பத்திரிகையாளர் அன்பழகன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி அவரை அதிகாலையில் காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் அன்பழகன் நூல்களை வெளியிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. இதனால் அவரது புத்தகம் விற்பனை செய்யப்பட்ட மக்கள் செய்தி மைய அரங்கத்தை புத்தக காட்சியிலிருந்து பப்பாசி அமைப்பு அகற்றக் கோரியதாகவும், அதற்கு அன்பழகன் மறுப்பு தெரிவித்ததால் பப்பாசி அமைப்பிடமிருந்து பொய்யாக கொலை மிரட்டல் புகார் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்பழகனை விடுதலை செய்ய வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. அதிமுக அரசின் ஊழல்களை அம்பலப்படுத்தும் புத்தகம் இருந்ததால் மக்கள் செய்தி மைய அரங்கை மூடி பத்திரிகையாளர் அன்பழகனை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதேபோல் பத்திரிகையாளர் அன்பழகனின் கைது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என கூறி மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் களை கட்டியுள்ளன. கோவையில் நடைபெற்று வரும் பலூன் திருவிழா பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இது கிடையாது. பொள்ளாச்சியில் மட்டும்தான் நடக்குது இந்த பலூன் ஃபெஸ்டிவல். இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவலாக நடக்குது. இது கிட்டத்தட்ட 8 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலான்னு வந்தோம். அமேசிங்காக இருந்தது. 3 பலூன் அவ்வளோ பெருசு, இந்த ஏர் பண்ணுறது சின்ன பலூன்லேருந்து பெருசாக பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்தது. பக்கத்தில் நின்று பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பலூன் ஃபெஸ்டிவல் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தினா நல்லாயிருக்கும். ஜப்பான், பிரான்ஸ், நெதர்லாந்து பலூன்களுடன் தமிழ்நாடு பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. இந்த பலூனில் நீண்ட தொலைவு பறந்து செல்ல நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. மாலை நேரங்களில் தானியங்கி குட்டி படகுகளும் பலூன் வீடுகளும் சிறுவர்களை ஆட்கொள்கின்றன. குழந்தைங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயம்லாம் இருக்குது. பிளேயிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இரவு நேரங்களில் ராட்சத பலூனில் 10 அடி உயரம் வரை பறக்க பார்வையாளர்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஒருவருக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. நம்ம இந்த மாதிரி பலூன்ல ஃப்ளை பண்ணணும்னா ஃபாரின் தான் போக வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப சீப்பான காஸ்ட்ல நம்ம ஊர் பொள்ளாச்சியில்
நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறோம். 5 நாட்கள் நடைபெறும் பலூன் திருவிழா கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு பொங்கல் விருந்தாகவே அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் சிவபிரசாத். சென்னையில் தெருவில் சுற்றித் திரியும் நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்படுவதை தடுக்க விலங்குகள் நல வாரியமும் மாநகராட்சியும் இணைந்து புதிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 90,000 தெருநாய்கள் உள்ளன. அப்படி தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் உணவில் விஷம் வைத்து கொல்லப்படுவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதிலும் சென்னையின் புறநகரில் அதிக அளவில் தெருநாய்கள் கொல்லப்படுகின்றன. இந்நிலையில் நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்படுவதை தடுக்க விலங்குகள் நல வாரியமும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து புதிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதன்படி நாய்களுக்கு உணவு கொடுக்கும் தன்னார்வலர்கள் VETSEC59@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் தங்களது விவரங்களை அனுப்ப வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாய்களுக்கு விஷம் கலந்த உணவுகளை கொடுத்து அதை கொள்வதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷமத்தனமான ஒரு காரியத்துக்காகவோ அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார் ஆர்வத்தோடு இந்த நாய்களுக்கு உணவளிக்கிற அந்த இதில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எங்ககிட்ட அந்தந்த கன்சர்ன்டு டிவிஷன் ஆஃபீஸோ இல்லை ஜோனல் ஆஃபீஸோ அல்லது எங்கள் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். முதல்ல யார் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு தெரிஞ்சிடும். தவறான வழியில் இந்த வாயில்லா பிராணிகளினுடைய அது கொடுமையை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் அதே வேளையில் நாய்களுக்கு உணவளிக்க எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு அதிகாரிகள் தகுந்த அறிவுரை வழங்க வேண்டும் எனவும் தன்னார்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஒரு நாய்க்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? அதே 3 பிஸ்கெட் பேக்கெட்டை போட்டால் அது அவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட் ஆக போகிறது. அது புரியாமல் சம்மந்தம் இல்லாமல் பீப்புள் அவங்களே எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா திஸ் இஸ் அ குட் மூவை அவங்க கார்ப்பரேஷன் டாக் ஃபீடர்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவாக அவங்க யூஸ் பண்ணுறாங்கனாக்க இதை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். பட் இதை ஒரு ரீசனாக வச்சு டாக் ஃபீடர்ஸ் மற்றவங்களை ஹராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது தப்பான விஷயம். பொதுமக்களுக்கு தொல்லை தருவதால் நாய்கள் கொல்லப்படுவதாக காரணம் கூறப்படுவதுண்டு. ஆனால் அதற்கு அவற்றை கொல்வது தீர்வல்ல என்று கூறும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அனைவரும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செலினா. மத்திய அரசு எடுத்த முடிவின் அடிப்படையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டிருந்த இசட் பிரிவு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் நாள் ஒன்றுக்கு 2 ஷிப்ட் என மொத்தம் 14 CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இசட் பிரிவு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து CRPF வீரர்கள் பெங்களூரு புறப்பட்டு சென்றனர். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமிக்கு மட்டும் தற்போது Z+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கான கருப்பு பூனைப்படை பாதுகாப்பை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் உயிருக்கு மிகுந்த அச்சுறுத்தல் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு Z+ பிரிவின் கீழ் கருப்பு பூனைப்படை கமாண்டோக்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டியலில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்கும் 24 கருப்பு பூனைப்படை கமாண்டோக்கள் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். இந்நிலையில் 13 முக்கிய தலைவர்களுக்கான கருப்பு பூனைப்படை பாதுகாப்பை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பாஜக மூத்த தலைவர் அத்வானி, முன்னாள் முதலமைச்சர்கள் மாயாவதி, முலாயம் சிங், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் அதிநவீன துப்பாக்கிகள் உடனான பாதுகாப்பை இழக்கின்றனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டு வந்த SPG எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய தலைவர்களுக்கான Z+ பாதுகாப்பையும் திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.